ஹே கைஸ், கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பரான ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக்கு நம்ம ரேவதி மறைமுகமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க அம்மா இடத்துல இருந்து கண்டிப்பாக அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லியே ஆகலாம். ஸோ நம்ம அபிராமி இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய நினப்பு வராத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன் அவரை அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கார்த்தியும் நல்லபடியாக அவங்க பார்த்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கும்போது நம்ம ரேவதி பார்த்திங்கன்னா அவங்க முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறாங்க. ஸோ நம்ம அபிராமிக்கு திதி கொடுக்கறதுக்காக கோவிலுக்கு வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா கார்த்திக் நல்லபடியாக திதி கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ இப்போது நம்ம சந்திரகலா சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு இவன் இந்த கிளவியோட பேரன் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கூட்டிகிட்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக இங்கே அம்மாவை சித்தி கூட்டிகிட்டு வருவாங்க. கண்டிப்பாக இங்கே தான் வருவாங்க. எப்படியாச்சும் இதை தடுத்தே ஆகணும். கார்த்திக் நல்லபடியாக இந்த திதி கொடுக்குறத கொஞ்சம் நல்லபடியாக அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. ஸோ நல்லபடியாக பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் அவங்க அம்மா கோயிலுக்கு வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா நினச்ச மாதிரியே சாமுண்டீஸ்வரியை டைவர்ட் பண்ணிடுறாங்க. நம்ம கார்த்தியும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக அவங்க அம்மாங்களுக்கு திதி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த சந்திரகலா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பாக நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க போடுற ஒவ்வொரு பிளானுமே சொதப்பல தான் முடியுது. ஸோ இப்படி நல்லபடியாக போயிட்டுருக்கு சீன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம தீபா அவங்களையும் பார்த்திங்கன்னா கார்த்திக் ஞாபகத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் சீன் ரொம்பவே நல்லா போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரி இதுக்கப்புறம் சீன் கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.